ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் விஜயன் பேசுகிறேன். இது நம்மளோட விஜயன் டெக்னாலஜி அப்படின்ற யூடியூப் சேனல். ஸோ இந்த சேனலில் நீங்கள் யூடியூப் ரிலேட்டடான நிறைய விஷயங்கள் கற்றுக்க போகிறீங்க. இது மட்டும் யூடியூப் மட்டும் இல்லை, இன்னும் நிறைய விஷயங்கள் இந்த சேனலில் வரப்போகுது. ஸோ அது எல்லாமே தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் போடுற எந்த வீடியோவையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். சரி, வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு என்ன வீடியோ போட போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த யூடியூப்ல சில செட்டிங்ஸ்லாம் இருக்குது. அது என்னென்ன அப்படின்றத பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஸ்க்ரீனை ஓப்பன் பண்ணிக்கிங்க. அதாவது உங்களோட யூடியூப் பேஜை ஓப்பன் பண்ணிக்கிங்க. ஸோ கோ டு இந்த ஐக்கானில் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே வந்து யூடியூப் செட்டிங்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஓப்பன் ஆக ஆரம்பிக்கும். இது ஒரு டம்மி சேனல், உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? ஸோ இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா? ஸோ இந்த செட்டிங்ஸ்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. ஸோ இதில் ஜென்ரல் அப்படின்ற ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா US டாலர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ இது பை டிஃபால்ட்டாக அப்படியே விட்டுருங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் கொடுக்குற பேமெண்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டாலர்ஸ்ல தான் இருக்க போகுது. ஸோ அதனால் நம்ம என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னா, நமக்கு வந்து AdSense அக்கௌண்ட் எல்லாம் லிங்க் பண்ணும்போது நமக்கு வந்து எவ்வளோ டாலர்ஸில் கிரெடிட் பண்ணியிருக்காங்க அப்படின்றதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா டாலர்ஸில் இருக்கிறது ரொம்ப சிம்பிள். ஸோ அதனால் ஜஸ்ட் லைக் தட் அப்படியே விட்டுருங்க. மினிமம் பே அவுட் வந்து பார்த்தீங்கன்னா $100 எப்போ ரீச் ஆகுதோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களோட பேங்க்குக்கு வந்துடும். அதெல்லாம் ஃபியூச்சரில் எப்படி அப்படின்றத பற்றி ஃபியூச்சர் வீடியோஸில் பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதை பை டிஃபால்ட்டாக அப்படியே விட்டுருங்க. ரெண்டாவது சேனலில் போங்க. ஸோ சேனலில் தான் ரொம்ப முக்கியமான விஷயம் நீங்கள் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் சேனலுடைய கண்ட்ரி ஆஃப் ரெசிடென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக நீங்கள் இந்தியாவில் இருப்பீங்க. ஸோ இந்தியாவில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அதை இந்தியான்னு சூஸ் பண்ணிவிடுங்க. நான் இந்தியான்னு சூஸ் பண்ணுறேன். இது ஒரு டம்மி சேனல் தான். ஸோ நம்மளோட சேனல் வந்து வேறு. ஸோ அதனால் இதை சப்ஸ்கிரைப் பண்ணிடாதீங்க. ஸோ உங்கள் சேனலுக்கு உண்டான உங்கள் யூடியூப் சேனலுக்கு உண்டான ப்ராப்பரான கீவேர்டை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணணும். ஒருவேளை நீங்கள் வந்து குக்கிங் ரிலேட்டடான வீடியோஸ் போடுறீங்க அப்படின்னா குக்கிங் ரிலேட்டடான கீவேர்ட்ஸ் தான் நீங்கள் அங்கே போடணும். இல்லை விலாக் பண்ணுறீங்க அப்படின்னா அது ரிலேட்டடான கீவேர்ட்ஸ் போடுங்க. இல்லை நீங்கள் ஏதாவது ஒரு டெக் ரிவ்யூ கொடுக்குறீங்க, லைக் ஐஃபோன் அன்பாக்சிங், மொபைல் ஃபோன் அன்பாக்சிங் ஆர் லேப்டாப் எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸ், இந்த மாதிரி டெக் ரிவ்யூ கொடுக்குறீங்க அப்படின்னா அது ரிலேட்டடான கீவேர்ட்ஸ் போடுங்க. அது மட்டும் இல்லை, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒருவேளை யூடியூப் சேனல் சொல்லி கொடுக்குறீங்க அப்படின்னா, என்ன மாதிரி நீங்களும் ஒரு யூடியூப் சேனல் எப்படி பண்ணுறது அப்படின்றத நீங்கள் சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னா அது ரிலேட்டடான கீவேர்ட்ஸ் நீங்கள் போடணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சேனலை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டம்மி சேனலாக தான் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் இந்த சேனலுக்கு நான் என்னென்ன கீவேர்ட் போடுறேன் அப்படின்றத நீங்கள் பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், இதை நான் வந்து டெக் விஜயன் அப்படின்னு போட்டுருக்கேன். இதில் வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் விஷயங்களை நான் சேர்த்து போடலாம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அன்பாக்சிங் ரிலேட்டடானது, ஒரு ரிவ்யூ கொடுக்குறதா இருக்கட்டும், சரி. பட் நான் என்னோட விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே லைனாக இருக்கணும். நான் வந்து குக்கிங் ரிவ்யூ கொடுக்கக்கூடாது, நாளைக்கு சினிமா ரிவ்யூ கொடுக்கக்கூடாது, சீரியல் ரிவ்யூஸ் கொடுக்கக்கூடாது. ஸோ இது மாதிரி இல்லாமல் நான் வந்து ஒரே ஒரு இது, ஃபார் எக்ஸாம்பிள் எலக்ட்ரானிக்ஸோட நான் வந்து அன்பாக்சிங் அந்த மாதிரி ரிவ்யூ வீடியோஸ் அந்த மாதிரி நான் கொடுக்குறேன் அப்படின்னா அது ரிலேட்டடான கீவேர்ட்ஸ் தான் நான் இங்கே போட போகிறேன். ஓகேங்களா? ஸோ அப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்பாக்சிங், அதுவும் இல்லாமல் நம்மளோட சேனல் நேமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு கீவேர்டாக யூஸ் பண்ணலாம். ஸோ அது ஃபியூச்சரில் யூஸ் ஆகும். ஸோ அதனால் அதையும் போட்டு வச்சிடலாம். அன்பாக்சிங், டெக் வீடியோ, எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் ரிவ்யூ, ஸ்மார்ட் ஃபோன் ரிவ்யூ, டெக் ரிவ்யூ, இதுவும் ஒரு கீவேர்டு தான். அதுக்கப்புறம் டிவி, இந்த மாதிரி நீங்கள் உங்களோட இது வந்து பார்த்தீங்கன்னா ஒருவேளை நீங்கள் குக்கிங் ரிலேட்டடாக போடுறீங்க அப்படின்னா குக்கிங், ஸ்பைசி சிக்கன், இது எல்லாமே கீவேர்டு தான். ஸ்பைசி சிக்கன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பைசி சிக்கன் ரெசிபி அப்படின்னு நிறைய வரும். ஸ்பைசி சிக்கன் தந்தூரி, ஸ்பைசி சிக்கன் அப்படின்னு நிறைய வரும்போது அப்போ இந்த ஸ்பைசி சிக்கன் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கீவேர்டாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால் நீங்கள் அதை எல்லாமே போடுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டெக் ரிவ்யூ தமிழ் அப்படின்னு போடுங்க. ஸோ இந்த மாதிரி கீவேர்ட்ஸை வந்து நீங்கள் வந்து சர்ச் பண்ணி நீங்கள் வந்து கண்டிப்பாக போட்டிங்க அப்படின்னா உங்களோட சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூபோட அல்காரிதம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படின்னா, எந்தெந்த சேனல் இவங்க சர்ச் பண்ணுற கீவேர்ட்ஸ்க்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கோ அந்த சேனலை தான் ஃபஸ்ட்டு, அந்த சேனலில் இருக்கிற வீடியோஸ் தான் ஃபஸ்ட்டு வந்து பிக் பண்ணி கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து ஐஃபோன் அன்பாக்சிங் ஆர் ஐஃபோன் ரிவ்யூ அப்படின்னு ஒரு கூகுளில் வந்து நீங்கள் சர்ச் பண்ணுறீங்க, ஐ மீன் யூடியூப்ல சர்ச் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கூகுள் வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த சேனல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரிவ்யூ பண்ணுற சேனல் அப்படின்ற சேனலில் எது இல்லை அப்படின்றத ஃபில்டர் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ ஃபில்டர் பண்ணணும். இப்போ வேர்ல்டு வைடு ஃபில்டர் பண்ணணும். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஐஃபோன் ரிவ்யூ இன் தமிழ் அப்படின்னு போடுறாங்கன்னு வச்சுக்கலாம். அப்போ என்ன ஆகும்? ஃபார் எக்ஸாம்பிள், அது தமிழ்னா மோஸ்ட்லி இந்தியா இல்லையா? ஸோ இந்தியாவில் ஃபர்ஸ்ட்டு சர்ச் பண்ணணும். தமிழ்நாட்டில் எத்தனை சேனல்ஸ் இருக்குது அது எல்லாத்தையுமே சர்ச் பண்ணி யார் அந்த கீவேர்டை யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு எடுக்கும். அந்த யூடியூப் சேனலில் நீங்கள் உண்மையிலேயே ஐஃபோன் ரிவ்யூ கொடுத்துருக்கீங்க அப்படின்னா அந்த வீடியோவை இந்த சர்ச் ரிசல்ட்டில் காமிக்கும். இதுதான் யூடியூபோட வேலை. ஓகேங்களா? ஸோ அதனால் நம்ம ப்ராப்பரான கீவேர்ட் கொடுக்கணும். கண்ணா பின்னான்னு எல்லா சேனல் நேமையும் எடுத்து வந்து நம்மளோட கீவேர்ட்ஸில் போட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு ஒன்றும் வராது. ஸோ கொஞ்சம் ஸ்லோ க்ரோத், அதாவது நமக்கு வந்து ஆர்கானிக் க்ரோத் இருக்கணும். ஓகேங்களா? ஸோ ஃபேக் க்ரோத் இருக்கக்கூடாது. கண்டிப்பாக ஆர்கானிக் க்ரோத் தான் இருக்கணும். ஸோ அதனால் ப்ராப்பராக ஸ்லோவாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போங்க. யூடியூப்பில் சக்ஸஸ் பண்ணுறது அப்படின்றது ரொம்ப ஸ்லோவாக தான் நடக்கும். ஸோ போக போக நீங்கள் விடாமல் உங்களோட எஃபர்ட்டை விடாமல் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது கண்டிப்பாக ஒரு நாள் ஒரே ஒரு வீடியோ போதும் உங்களோட சேனலை எங்கேயோ தூக்கிட்டு போயிடும். ஓகேங்களா? ஸோ அதனால் ப்ராப்பராக முன்னாடியே பிளான் பண்ணி எதுவுமே பண்ணுங்கள். ஓகேங்களா?
வடிவேல் சொல்கிற மாதிரி பிளான் பண்ணி பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான், ரைட்? ஸோ இந்த இதை நம்ம போட்டுட்டு நான் சேவ் கொடுத்துட்றேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் செட்டிங்ஸ். ஓகே, ஸோ அட்வான்ஸ் செட்டிங்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சேனல், உங்களோட சேனல் கிட்ஸுக்காக பண்ணியிருக்காங்களா, அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ யூடியூப்ல ஒரு ஆக்ட் கொண்டு வந்திருக்காங்க இல்லையா, ஸோ அந்த ஆக்ட் பிரகாரம் வந்து பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக கிட்ஸுக்காகவே ஒரு சேனல் நீங்கள் கிரியேட் பண்ணியிருக்கலாம். ஸோ அப்படி கிரியேட் பண்ணுறதா இருந்ததுன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எஸ் கிட்ஸ்க்காக தான் நான் இந்த சேனலை கிரியேட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா நீங்கள் எஸ் செட் திஸ் சேனல் ஆஸ் மேட் ஃபார் கிட்ஸ் அப்படின்ற ஆப்ஷனை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை இந்த சேனல் கம்ப்ளீட்டாக கிட்ஸ்க்காக கிடையாது அப்படின்னா நோன்றதை கொடுத்துருங்க. இல்லை இது வந்து கிட்ஸ்க்கும் போடுவேன், அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பெரியவங்களும் பார்க்குற மாதிரியான வீடியோஸ்னால் அப்போனா ஐ வாண்ட் டு ரிவ்யூ திஸ் செட்டிங்ஸ் ஃபார் எவ்ரி வீடியோ அப்படின்ற ஆப்ஷன் சூஸ் பண்ணீங்க. நான் வந்து நோ அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்து சேவ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லிங்க் அக்கௌண்ட் அப்படின்றது இப்போ இல்லை, அது வந்து டைம் ஆகும். எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிமம் 12 monthsக்குள்ள 1000 சப்ஸ்கிரைபர் 4000 வாட்ச் ஹவர்ஸ் நீங்கள் கெயின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த செட்டிங்ஸை நம்ம எனபிள் பண்ண முடியும். இப்போதைக்கு அதை அப்படியே விட்டுருங்க, அது என்னன்றதை ஃபியூச்சரில் பார்க்கலாம். ஸோ ஆட்டோமேட்டிக் கேப்ஷன் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் நம்ம வந்து இந்த ஆட்டோமேட்டிக்காக அது வந்து பார்த்தீங்கன்னா கீழே ஒரு சிசி ஓடும் இல்லைங்களா, அதாவது கேப்ஷன் ஓடும் இல்லையா. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இன்அப்ராப்ரியேட் வேர்ட்ஸை வந்து நம்ம வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா இந்த ஆப்ஷனை எனபிள் பண்ணி விட்டுருங்க. ஓகேங்களா? ஸோ எப்பயுமே அது எனபிளில் இருக்கிறதா சேஃப். அதே மாதிரி சப்ஸ்கிரைபர் கவுண்ட் அப்படின்ற ஆப்ஷனை வந்து நம்ம வியூ பண்ணணுமா வேணாமா அப்படின்றத வந்து இங்கே நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போதைக்கு டிஸ்பிளே த நம்பர் ஆஃப் பீப்புள் சப்ஸ்கிரைப் டு மை சேனல் அப்படின்றத அன்செக் பண்ணி விட்டுறேன். ஏன்னா வர்றவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் 50 சப்ஸ்கிரைபர் தான் இருக்காங்க, 20 சப்ஸ்கிரைபர் தான் இருக்காங்கன்னா அவங்க யோசிப்பாங்க ஒரு கணம். ஸோ அதனால் இப்போதைக்கு அதை அன்செக் பண்ணி விட்டுருங்க. ஒன்ஸ் நீங்கள் வந்து 2000 3000 சப்ஸ்கிரைபர் வந்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த செட்டிங்ஸை எனபிள் பண்ணி விட்டுக்கலாம். இப்போதைக்கு அதை விட்டுருங்க, அன்செக் பண்ணி விட்டுருங்க. ஸோ அதே மாதிரி டிசபிள் இன்ட்ரெஸ்ட் பேஸ்ட் ஆட்ஸ் அப்படின்னா என்னென்னா நீங்கள் வந்து இதை கண்டிப்பாக அப்படியே விட்டுருணும். செக் மட்டும் பண்ணிடாதீங்க, செக் பண்ணாமல் அப்படியே விட்டுருங்க. யூடியூப் அது என்ன ஆட் கொடுக்கணுமோ அதை கொடுத்துக்கிட்டு இருக்கட்டும். மற்றபடி நீங்கள் வேறு எந்த செட்டிங்ஸும் நீங்கள் மாற்ற வேண்டாம், ரைட்? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்கான விஷயங்கள் நம்ம பண்ண வேண்டியது. பேசிக் இன்ஃபோ அண்ட் அட்வான்ஸ் செட்டிங்ஸ் முக்கியமாக உங்களோட சேனலில் நீங்கள் பண்ணக்கூடிய விஷயங்கள். ஃபியூச்சர் எலிஜிபிலிட்டி அப்படின்ற விஷயம் என்ன அப்படின்றத பற்றி பார்த்தீங்கன்னா நாளைக்கு நம்ம வீடியோவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஜயன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோஸை கண்டினியூஸாக வாட்ச் பண்ணுங்க. தேங்க்யூ. மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஜயன்.